குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவ் மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் சேனல் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நேயர்களே. பொதுவாக கிரகங்கள் பெயர்வது அப்படின்றது உண்டு. இப்போ சந்திரனானவர் 2 நாள் அப்படின்றது நமக்கு டெய்லி பெயர்ச்சியில் வருவார். மாத பெயர்ச்சி கோள்கள்னு சிலதற்கு அதில் சூரியன் பெயர்ந்து வருவார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இவங்கள்லாம் வருவாங்க. ஜோதிட அடிப்படையில் குஜாதி ஐவர் அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய், சுக்கிரன், புதன், குரு மற்றும் சனி இந்த 5 பேரும் ஒரு கூட்டாக இருப்பார்கள். இவர்கள் பெயர்வதனாலே சில முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. ஏன்னா சந்திரன் தினமும் பெயர்வது ராசி பலன்னு தெரியும் உங்களுக்கு. மாத பலன்கள் பார்க்கும்போது சூரியன் பெயர்வதாக அமைந்துவிடும். இந்த கிரகங்கள் 5 குஜாதிகள் மாறும்போது இவர்கள் தசை நடத்தும் போதும் மாறுவதனாலும் நல்ல சில பலன்களையும் தீய சில பலன்களையும் தொடுப்பார்கள் அப்படிங்கிறது வழக்கம். அப்படி பார்க்கும்போது செவ்வாயானவர் வருகிற ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 28ஆம் தேதி நாள், நார்மலாக 45லேருந்து 47 நாள் அப்படின்னு கணக்குண்டு. அதாவது ஒரு சைக்கிளில் அவர் மித்தமாக வந்து நிற்கும் போது ஒரு வருஷத்தில் 365 நாள்னால் 8 மாதம் 41 நாட்களுக்கு அவர் ஆல்மோஸ்ட் அவருடைய இடத்துக்கு நேர் போய் வந்துட்டுருப்பார் அப்படிங்கிற கால்குலேஷன் உண்டு. அதாவது மேஷ ராசிக்குள்ளே வரத்துக்கு திருப்பியும் வரதுக்கு சைக்கிள். இப்போ கடகராசியிலே இருக்கக்கூடிய இந்த செவ்வாயானவர் நகர்ந்து சிம்ம ராசிக்கு போகிறார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதில் என்னங்க சிறப்பு இருக்குது அப்படின்னாக்க, கடகராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்கு நீச்ச வீடு அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய தன்மையை குறைத்து கொள்ளக்கூடிய வீடு. அப்போது நீச்சத்திலேருந்து வெளியில் வருகிறார், இனிமேல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்ய போகிறார் அப்படின்னு ஆகிடும். உச்ச வீடும் எதுனா அங்கே நேராக மகர ராசிக்குள்ளே வரும்போது அது உச்சத்தில் வந்துடுவார். அப்போது நீச்சத்தை விட்டு வெளியில் வரக்கூடிய இந்த நிகழ்வு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கும். ஏன் பார்க்கணும்? இந்த செவ்வாய் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாகவே சொல்லுவோம் இல்லையா, அவர் கொஞ்சம் பயந்தாங்கொழிங்க சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இல்லை சார் அவர் கொஞ்சம் தைரியசாலி சார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பயந்தாங்கோழி தைரியசாலி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது தைரியத்தை அதிகமாக கொடுப்பது இந்த செவ்வாய். அதே போல் திடீர்னு எதிர்பார்க்கலைங்க, அடிபட்டுடுச்சுங்க, ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுங்க, காயப்பட்டுடுச்சுங்க, ரத்தம் வந்துடுச்சுங்கலாம் சொல்கிறோம் இல்லையா, இதற்கு காரகத்துக்குமாக இந்த செவ்வாய். திடீர்னு போனேங்க ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க சார், என்னென்ன காரணம் புரியலைங்கன்னு இந்த கத்தியை வைக்க சொன்னாலே அங்கே செவ்வாய் வந்துடுவார். பெண்களுக்கு இந்த மாதவிடாய் கோளாறுகள்லாம் சில வீட்டிலாம் இருக்கும், நிறைய ப்ளீட் ஆகிறதெல்லாம் சொல்லுவாங்க, இது இந்த செவ்வாய். அது மட்டும் இல்லை, இந்த செவ்வாய் தான் நிதி திட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். செவ்வாய் தான் பூமி அப்படிங்கிற இந்த நிலத்தை வாங்குவது அப்படிங்கிறது, அப்புறம் வாகனங்களை பற்றி பேசுவது, கனரகமான விஷயங்கள் எல்லாம் யோசிப்பது, இதை பற்றி யோசிக்கணும். நான் போலீஸ் வேலைக்கெல்லாம் இன்டர்வியூ போகணும் சார், நான் இராணுவத்தில் போகணும் சார் அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்ட நிலைப்பாடு கொண்டவர்களுக்கு போவீங்களா மாட்டிங்களான்னு பார்க்கணுன்னா இந்த செவ்வாயை பார்க்கணும். பெண்களுக்கு கல்யாணத்தும் போது எப்படி இருப்பாங்க அப்படின்னு மாப்பிள்ளை வீட்டார் கேட்பாங்க. அப்போது மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்க்குறது, பெண் வீட்டாருக்கு இந்த சுக்கிரனும் செவ்வாயும் பார்த்து சந்ததி எப்படி இருக்கும், தம்பதி எப்படி இருப்பாங்கன்னு சேர்த்து பார்க்கறதுக்கு இந்த செவ்வாய் உதவுகிறது. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிச்சிங்களா? அப்போது ஒரு இடத்துலையும் நிர்வாகத்திறமை, எதையுமே ஆழ்ந்து யோசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் பதட்டப்படுவது, கோபப்படுவது, உடல்நிலையிலே ஒரு மாற்றங்களை கொடுத்து கொள்வது, இப்படி ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் வைத்திருக்கும். அப்போ உடல் சூடாயிடுச்சிங்க, ரொம்ப சூடாகி போச்சுங்க, படபடன்னு இருக்குதுங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் இந்த செவ்வாயோட தன்மை. அப்போ பாருங்கள், செவ்வாயை பார்க்கணுங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் ஆகிடுது. அதனால தான் செவ்வாயை பார்க்குறோம். இந்த செவ்வாய்க்கு 2 வீடுன்னு சொல்லுவான். மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் அவருடைய வீடு, சொந்த வீடு. அதே போல் முருகப்பெருமான் அவர் தான் நமக்கு ஃபுல்லாக நிரந்தரமான நிதர்சனமான ஒரு நல்ல கடவுள் அந்த மேஷ ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும். இவரை வணங்கும் போது நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த மேஷராசிக்குள்ளே தான் சூரியன் உச்சமாக நிற்பார் அப்படின்போம். அப்போனா வெப்பத்துக்கு வெப்பம். ஏற்கனவே நான் சொன்னேன், செவ்வாய் வெப்பமுடையது, சூரியன் வெப்பமுடையது. அதனால தான் மேஷராசியில் சூரியன் உச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சப்பட்டு நிற்பார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அம்மா அப்பாவுடைய தன்மையும் இந்த செவ்வாயின் மூலியமாக பார்த்து கொள்ள முடியலாம் அப்படின்றதும், சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு இந்த செவ்வாய் சொல்லிக் கொடுக்கும். அப்படி பல விஷயத்தையும் ஒருங்கே கொண்ட இந்த செவ்வாயின் பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்க போகிறது என்று ஒரு ராசிக்கும் தெளிவாக விளக்கமாக காண்போம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடம், 8ஆம் இடம்ங்கிற அந்த கடகராசியை விட்டு 9ஆம் இடத்துக்கு செவ்வாய் செல்கிறார். செவ்வாய் அங்கிருந்து பார்க்கக்கூடிய பார்வை விருச்சிக ராசியை பார்க்க போகிறார், அதாவது 12ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அதே போல் கும்பராசியை பார்க்குறோம், உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். மீனராசியும் பார்க்க போகிறார், 4ஆம் இடம். பாருங்கள், செவ்வாய்க்கு 4, 7, 8ன்னு பார்வை உண்டுன்னு சொல்லுவோம். அதனால் இந்த பார்வை பலம் உண்டு. பார்வை பலம் மட்டும் இருந்தால் போதுமுங்களா அப்படின்னா, செவ்வாய் தைரியத்தை கொடுப்பவர், அனுபவம் மூலியமாக விஷயங்களை எல்லாம் அவர் பகிர்ந்து கொள்வார். எதையுமே அடித்து விட்டு போயிட்டே இருப்பார். அவர் கவலையே பண்ண மாட்டார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே அப்படிங்கிறது செவ்வாய்க்கு பொருந்தும். அப்படி அச்சமின்றி அவர் செய்யக்கூடிய காரியங்கள் தான் நம்ம பார்க்குறோம். தைரியமாக போட்டு அடிப்பார். அதுதான் போர்க்கோலம் கொண்ட சூரபத்மனை வெண்பலுக்கு இந்த விசாக நட்சத்திரத்தை திருச்செந்தூரில் போய் உட்கார்ந்தார். அவர் அச்சமே இல்லைடா, எனக்கு பார்த்துக்கிறேன்டா அப்படின்ட்டு. புரியுதுங்களா? வீரபாகுவுடன் போய் உட்கார்ந்தார், பார்த்தோம்ல. அப்படி வீரமே உருவாகின்ற முருகனை கொண்டவர் நீங்கள் அப்படிங்கிறது தான் செவ்வாய். அப்படிங்கிறதுனால தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 9ஆம் இடம்ன்றதே நமக்கு ரொம்ப நல்ல ஸ்தானம் தெரியும். திரிகோணஸ்தானம் 1, 5, 9ன்னு சொல்லுவோம். அப்படி இடத்துல உட்கார்றார். 9ல் உட்கார்ந்த உடனே உங்களுக்கான லக்னத்துக்கான ராசிக்கான விஷயங்கள் எல்லாம் அழகாக செய்ய போகிறார் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டிக்கை நீங்கள் அடிச்சிடலாம். ஏன்னா 5க்குரியவன் 9ல் அமர்வது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும்னு ஒரு ரூல் இருக்குது. செவ்வாய் 9ஆக உட்கார்ந்த காரியங்களை சில விஷயம் தடை பண்ணுவார். குட்டி குட்டியாக சில விஷயங்கள்லாம் நிற்கும். எதெல்லாம் நிற்கும்ன்றது நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்? நான் செய்யக்கூடிய காரியங்கள் பூர்ணத்துவம்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டா நீங்கள் போகலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கிட்டோம். ஃபுல் பண்ணணுமா அதுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அப்போ பூர்ணமாக மனதை வைத்து நம்ம அவ்வளோ சொல்லுவோம், மனசு இருந்தால் மார்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். மனசை எவ்வளோ தூரம் நீங்கள் அதை நிலைநிறுத்தி அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்களோ, அப்போ ரிசல்ட்டை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த காரியம் பாதியில் நின்று போடுமா? இதுதான் நீங்கள் செய்யணும். அப்போது நல்லா ஃபுல்லாக மனசு வச்சு செய்யக்கூடிய காரியங்களாக செய்யுங்க. இதுதான் 3ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இந்த செவ்வாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். நீங்கள் முயற்சியும் அதனால் வரக்கூடிய வெற்றிகளையும் நீங்களே நிர்ணயித்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாய் ஃபஸ்ட்டு மெசேஜாக உங்களுக்கு கொடுக்குறார். 4ஆம் இடத்தையும் பார்க்குறார். 4ஆம் இடம்னால உங்களுக்கு தெரியும், நன்மை பல நிறைந்தவை, பல நன்மைகள் உண்டு. வீடு மனை வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த நாளில் உட்காந்து சுகஸ்தானம், பணவரவுகள், தாயார் விஷயத்தில் நல்ல விஷயம், மாற்றங்கள், பந்துக்கள்னு சொல்லக்கூடிய உறவுகளை எல்லாம் பலப்படுத்துவது, இரத்த விருத்தி, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃபேஸ். தைரியம், எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்குது? ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இல்லையா? அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எண்ணத்தை கொடுப்பவர். இப்போ தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க. இந்த செஷனுக்கு அப்புறம், ஜூனுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போகிறவங்கெல்லாம் இந்த தனுசு ராசியில் இருப்பீங்க. தொப்பையை குறைக்கணும்னு தோணிகிட்ருக்கோம். திடீர்னு ஸ்லிம் ஆகணும்னு தோணியிருக்கோம். பெண்களுக்கு திடீர்னு தோணும். இதெல்லாம் இங்கே தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் இந்த செவ்வாய் 12 உட்கார்ந்துருக்கிறதுனால
தன்னை பற்றின சச்சோதனைகள் வர ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையான கேதுவுடன் சேர்ந்திருப்பதனால இந்த எண்ண ஓட்டங்கள் வரக்கூடிய காலகட்டம் இது. சிலவங்களுக்கு கொஞ்சம் ஃபாரின் டூர்லாம் போயிட்டு வரலாமா அப்படின்னு எண்ணம் வரும். வெளிநாடெல்லாம் போய் சுற்றி பார்க்கணும் எண்ணம், அதுக்கான டிக்கெட் எல்லாம் வாங்கிறதுக்கான எண்ணங்கள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதெல்லாம் சமாளித்து போயிடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, லீவெலாம் கிடச்சிரும். நான் என்ஓசிலாம் போட்டேன் அப்படின்னு கவர்மெண்ட் ரிலேட்டடான என்ஓசிலாம் வாங்கு, அது ரிலேட்டடாக நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் ஜூலையில் வந்துடுது. சிலவங்களுக்கு அட்வென்ச்சர்ஸ் போன மலை ஏற்றங்கள் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். போயிட்டு அப்படியே கைலாஷ் பருவத்தெல்லாம் போயிட்டு வருவோமா அப்படின்னு எண்ணம் வரும். சிலவங்க சார்தாம் போயிட்டு வரலாங்க, 4 ஊர் சுற்றிட்டு வருவோம் அப்படின்னு. இல்லைங்க, நான் இந்த பக்கம் இருக்க வள்ளிமலையிலேருந்து எல்லா கோயிலும் போயிட்டு வரலான்னு பார்க்குறேங்க, முருகன் கோயிலாக போயிட்டு வரலாம். இப்படி எல்லாம் எண்ணங்கள் கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதுக்கெல்லாம் உடம்பு ஒத்துழைக்கணுங்க இல்லையா? ஆமாம், ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருப்பேன் அப்படின்னு எண்ணம் வந்துடும். நான் முதல்ல என்ன தற்சோனை செய்து கொள்ளணும் தான் செவ்வாய் இங்கே கேது சேர்ந்துருக்கிறாரு, ராகுவை பார்க்குறோம். அப்போது எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் திங்க் பிக்காக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் எப்படி இருப்பேன், என்ன நான் தற்சோதனை செய்து கொண்டே முயற்சி நான் செய்கிறேன், முயற்சி வீண் போகாது, முயற்சி திருவணியாக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, நான் போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்களே உங்களுக்கு கவுன்சில் பண்ணிட்டுருவீங்க. இந்த கவுன்சில் பண்ணதுனால என்னாகும், அடுத்தடுத்த காரியங்களை டக்குன்னு லைன் அப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதுதான் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரிக்கு ப்ரையாரிட்டி பேசிஸ். இதை புரிஞ்சிட்டோம்னா அடுத்த ஸ்டேஜ் பார்க்கலாம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சிலவர்களுக்கு லாபமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் போது, ஏன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாயும் இப்போ கரண்டில் 15ஆம் தேதி ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய சூரியன் கரெக்டாக 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வரவை கொடுக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இருக்குது. அவர் 7ஆம் இடத்துல வரும்போது கொஞ்சம் பண வரவுகள்லாம் கொஞ்சம் குறையும், இந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்புகள். அறுவை சிகிச்சை ரிலேட்டடான விஷயங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த அறுவை சிகிச்சை நடக்கக்கூடிய காலகட்டமாகும். சிலவங்களுக்கு எதிர்பாராத காயங்கள் உடம்பில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிற காஷனையும் மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் இந்த பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரக்கூடிய உதிரங்கள் உதிர்வது ஜாஸ்தியாக இருப்பதும் இந்த 15ஆம் தேதி ஜூனுக்கு அப்புறம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். கொஞ்சம் சாப்பாடெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் இந்த உளுந்து கஞ்சின்னு சொல்லுவோம், அந்த உளுந்துலாம் நிறைய சாப்பிட்றது, வெந்தயம் சாப்பிட்றது, அதெல்லாம் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா சூடு இல்லாமல் பார்த்துக்கும் உடம்பை. அதனால் சூட்டை தணிப்பதற்கான வாய்ப்புகளையும் கொண்டு வந்துடணும். ஏன்னா சூடு உஷ்ணம் அப்படிங்கிறது செவ்வாயோட இன்பில்ட்டு. அப்போ உஷ்ணத்தை சேர்ந்தது இதெல்லாம் உஷ்ண கிரகம். அதனால் உஷ்ணத்தை கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா வயிற்று உபாதைகள் வராதற்கான வாய்ப்புகள், வயிற்று வலி சார் என்னென்னே தெரில சார் அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த வேலையை பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஓரளவுக்கு இந்த 45 நாளை ஸ்மூத்தாக ரன் பண்ணிடலாம், லாபத்தை பெற்றுக்கொள்ளலாம். எதிர்பாராத நீங்கள் திருப்பதி வெங்கடேச பெருமாளை பணம் வருது, அதாவது மலைக்கோவிலுக்கெல்லாம் செல்வது அப்படின்னு வச்சுக்கோங்க. மலைக்கோவிலுக்கெல்லாம் சென்று சுவாமி வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டமாகவும் இது அமையக்கூடும். அதனால் அதெல்லாம் நல்ல ஒரு அட்வென்ச்சரஸ் சினாரியோலாம் பார்த்துட்டு நல்ல சந்தோஷமாக திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு பதவிசா பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னாக்கா விநாயகப் பெருமானை வணங்குங்கள். ஏன்னா முழுமுதற் கடவுள், விக்னம் இல்லாமல் நம்ம நினச்ச காரியங்களெல்லாம் நமக்கு செஞ்சு கொடுக்கணுன்னா பிள்ளையாரை போல யாரும் இல்லை. அப்படியே பிள்ளையாரப்பா எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கணும், நல்லது நடக்கணும், வீட்டில் எல்லாம் நல்லதாக நடக்கணும், வரன்கள் எல்லாம் எனக்கு நல்லபடியாக தகஞ்சு கொடுக்கணும், புதிய மக்கட்பேர் பெற வேண்டும் இப்படிங்கிறலாம் சொல்கிறோம்ல, ஃபெர்டிலிட்டி ரிலேட்டட் மேட்டர்ஸ்னு சொல்லுவோம், இந்த ஆப்ரேஷன் ரிலேட்டடில் அதெல்லாம் கூட நடக்கணும் அப்படின்லாம் இந்த வேண்டுதலை முன்னாடி வச்சிடணும். சாமிக்கு எல்லாம் தெரியுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. சாமிக்கும் கேட்டால் தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்குது. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் தான் சொல்கிறாங்க. அப்போ கேட்டால் தானே கிடைக்கும்னா இதெல்லாம் கேட்குற லிஸ்ட்டு அழகாக வச்சுக்கிடுங்க. அதெல்லாம் வேதத்தில் சமகம்னு சொல்லுவாங்க, சமகத்தில் கேட்கும்போது எல்லாம் கிடைக்கும்னுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கேட்டால் கிடைக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய,
பணம், பொன், பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.